விஜய் டிவிக்கு நடிகை நினைச்சிட்டு இருக்கீங்களா, அவங்களுக்குமே தொடர்பு இருக்கு. அந்த கார்டோட கலர் மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. அது உங்க ஹார்ட் எவ்வளவு அழகா இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். கையை மோந்து பாருங்க. ஜாஸ்மின் ஸ்மெல் வருதா? வருது தானே? நினைச்சிட்டு இருக்க நடிகையும் யாருன்னு பேர் சொல்ல போறேன். சரிங்களா? நீங்க எடுங்க மேடம். ஏதாவது ஒரு கார்டு எடுங்க. எனக்கு காட்டக்கூடாது. சரிங்களா? நீங்க மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்க எல்லாரும் பாத்துக்கோங்க. எனக்கு காட்டாது. கார்டு காட்ட வேணாம். இதுக்குள்ள வச்சிருங்க. அப்படியே இங்க வச்சிருங்க. மேல இப்போ எல்லாரும் கார்ட்ஸ் விளையாடுவீங்களா? இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட கார்டு இதுக்குள்ள எங்க வேணாலும் இருக்கலாம். கரெக்டுங்களா? ஓகே. அந்த கார்டோட கலர் மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. சொல்லக்கூடாது, நினைச்சுக்கோங்க. ரெட் கலர். அது என்ன ஷேப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அது உங்க ஹார்ட் எவ்வளவு அழகா இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். ஓகே. அந்த நம்பரை மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருக்கு. மனசுக்குள்ளே வாய் அசைக்காம மனசுக்குள்ளே 2 ஹார்ட்டி. நீங்க நினைச்ச நடிகை நல்லா இருக்கு. ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அதை அப்படியே மனசுக்குள்ளே நினைச்சுட்டே இருங்க. அவங்க பேர் வந்து நான் அப்படி சொடக்கு போட்டாலும் ஒரு எழுத்தா அப்படியே மனசுக்குள்ளே படிக்கணும். லாஸ்ட் எழுத்து வரும்போது ஸ்டாப்னு சொல்லுங்க. சரியா? ரெடியா? ரெடி? ஓகே. அப்போ ஒரு எழுத்தா பொறுமையா படிச்சீங்க. கரெக்டுங்களா? இப்போ ஸ்லோவா படிச்சீங்க. அதுல ஃபர்ஸ்ட் எழுத்து நினைச்சுக்கோங்க. இப்போ அவங்களோட படம் ரீசெண்டா பாத்தீங்களா? எஸ். ஓகே. யா, எனக்கு ஒரு இது எஸ். அதுல எஸ்ன்னு ஒரு லெட்டர் இருக்கு. கரெக்டுங்களா? என் மைண்ட் அதுல டீன்னு ஒரு எழுத்து இருக்கு. இப்போ மேடம், நீங்க உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் சொன்னீங்க? இப்போ விஜய் டிவிக்கு நீங்க நடிகை நினைச்சிட்டு இருக்கீங்களா, அவங்களுக்குமே தொடர்பு இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அந்த பூ பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்க. கை ஸ்மெல் பண்ணிருக்கீங்களா? ஓகே. அந்த பூ தமிழ்ல தான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்கிலீஷ்லயா? தமிழ்லயா இங்கிலீஷ்லயா? இங்கிலீஷ்ல. ஓகே. ஓகே. அதை அப்படியே திங்க் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க. நான் சொடக்கு போட்டோன்னே அந்த பேரை மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருங்க. ஒரு எழுத்தா சொல்லுங்க. அந்த கலர் மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. ஓகே. ஐ திங்க் நான் ஒரு கலர் எழுதுறேன். திங்க் பண்ணீங்களா? உங்களோட கலர் என்னன்னு எனக்கு தெரியாது. கரெக்டுங்களா? அது அப்படியே திங்க் பண்ண. ஒயிட் கலர்ல இருக்கு. இவ்வளவு ஈஸியா நினைச்சிட்டு 2 கை தேய்ங்க. கையை மோந்து பாருங்க. ஜாஸ்மின் ஸ்மெல் வருதா? வருது தானே? உங்க க்ரஷ் தானே யோசிக்கிறீங்க. இது வந்து ரியலா இமேஜினரி? ரியல் க்ரஷ். Are you okay? பப்ளிக்கா கேமரால ஓகே. ப்ளீஸ் லுக் அட் மை ஐ. அவங்க எதுவும் தப்பா யோசிக்கிறீங்க? கண்டிப்பா. Can you press my finger? ஸோ இப்போ இந்த நேம், இந்த கேர்ளோட நேம், நீங்கள் மைண்டில் ஒவ்வொரு லெட்டராக யோசிக்க போகிறீங்க. when you finish you have to say stop. ஸ்டார்ட் பண்ணுங்க. பெரிய நேம் மாதிரி இருக்கு. சின்னதாக தானே யோசிக்க சொல்லுங்க. ஓகே. ஆல்ரைட். ஸோ லெட்ஸ் இமேஜின் இந்த போர்டு இருக்கு இல்லையா, இந்த எல்இடி ஸ்க்ரீன். இந்த எல்இடி ஸ்க்ரீனில் உங்கள் க்ரஷோட நேம் வரணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் யுவர் க்ரஷ் நேம் இப்போ அப்பியர் ஆகும்போது அந்த மாதிரி யோசிங்க. இமேஜின் தட் ஒயிட் கலரில் நல்லா பிளாக் லெட்டரில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வரப்போகுது. ஓகே. இமேஜின் பண்ணுங்க. குயிக்காக இமேஜின் பண்ணுங்க. N. ஓகே. ஓகே. ஸோ செகண்ட் லெட்டர் யோசிங்க. அதே மாதிரி செகண்ட் லெட்டர் A. ஓகே. So let's go to the last letter. Okay. Last letter வந்து repeated letter தான். இந்த வேர்ட்ல ஆல்ரெடி இருக்கிற letter தான். கரெக்ட்டா? Look at me. Look at me again. Okay, last letter is also the same as the first letter. That's right. That's right.